இதுக்கு முன்னாடியே ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் இவங்ககிட்ட எல்லாம் விசாரிச்சிருக்காங்க. ஸோ அது என்ன மாதிரியான விசாரணை அப்படிங்கிறது வந்து விஜய் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது கிளம்புறதுக்கு ஒரு 2-3 நாளாகவே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வழக்கறிஞர்களோட சட்ட ஆலோசனை பண்ணுறவங்களோட கூப்பிட்டு என்ன மாதிரியான கேள்விகள் பொதுவாக சிபிஐ வைப்பாங்க, அப்படி என்ன மாதிரி கேள்வி வச்சா என்ன மாதிரி பதில் சொல்லணும், இதெல்லாமே ட்ரைனிங் எடுத்துக்காரு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஷூட்டிங்க்கு போகிறதுக்கு ரிஹர்சல் எடுத்திருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரிஹர்சல் எடுத்துட்டு விஜய் வந்து சிபிஐக்கு போயிருக்காரு. விஜய்க்கு வந்து மதிய உணவு எல்லாமே வழங்கப்பட்டிருக்கு, தண்ணி பாட்டிலேருந்து எல்லா வசதியிலுமே விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விசாரணை நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா போலீஸ் அதிகாரிகள், கரூர் இருந்த போலீஸ் அதிகாரிகள் அவங்களும் விசாரணை செய்யப்பட்டாங்க. விஜய் ஒரு தனியறையில் விசாரணை செய்யப்பட்டார். இந்த போலீஸ் ஆஃபீஸர்கள் வேறு ஒரு தனியரில் விசாரணை செய்யப்பட்டார்கள். இந்த போலீஸ் ஆஃபீஸ் சொல்கிற பல கேள்விகள் அதை வந்து இங்கே வந்து கொண்டு வந்து விஜய் கிட்ட கேட்குறாங்க. அதே மாதிரி விஜய் சொல்கிற பல கேள்விகளை வந்து போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட போய் கேட்பாங்க. இப்படி இந்த விசாரணைங்கிறது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியவே தெரியாது, யார் என்ன சொல்கிறாங்கங்கிறது தெரியாது. இதுக்கு முன்னாடி ஆதவ் அர்ஜுனா, புஷ்யானந்த் சொன்ன கேள்விகளே பார்த்தீங்கன்னா திரிச்சு கேட்பாங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொன்ன கேள்விகளே மாற்றி மாற்றி விஜய் கிட்ட கேட்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி சொல்கிறது, கிடுக்குப்பிடி விசாரணை அப்படின்னா அது அப்படி தான் இருக்கும். உடும்பு பிடி பிடிச்சா உடும்பு விடவே விடாது, அந்த மாதிரியான விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு.